வணக்கம் அண்ட் வெல்கம் டு செரி சமையல். நீங்கள் இன்னும் செரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போகிற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னைக்கு நாம வெண்டைக்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போறோம். பொதுவாகவே வெண்டைக்காய்னா ரொம்ப நல்லது நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்க கிட்ட வெண்டைக்காய் சாப்பிட்டீங்கன்னா அறிவு நல்லா வளரும், ரொம்ப நல்லா படிக்கலாம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கவும் செய்யும். ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பிடிக்காது. அது எதனாலனா அதில் இருக்க கொழகொழுப்பு தன்மையினால. ஸோ அந்த மாதிரி கொழகொழுப்பு தன்மை இல்லாம ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் வச்சு பார்க்க போறோம். இது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. வெண்டைக்காய்க்கு ஹிந்தில பிந்தின்னு பேரு. சோ இதோட பேர் பிந்தி மசாலா. நாம இதை வெண்டைக்காய் மசாலான்னு கூட சொல்லிக்கலாம். சோ அந்த டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பிந்தி மசாலா தான் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு கடாயில 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம 100 கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயை நல்லா கழுவி எடுத்துட்டு அதை நம்மளோட கிச்சன் நாப்கின் இருக்கு இல்லையா, அதில் நல்லா கம்ப்ளீட்டாக அது ஈரம் போகிற அளவுக்கு தொடச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் அது மேலே இருக்க க்ரௌன் போர்ஷனையும் டிப் போர்ஷனையும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒரு 1லேருந்து 2 இன்ச் அளவுக்கு பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ வெண்டைக்காயை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய் எல்லாம் சேர்த்த அப்புறம் இதை ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அந்த மாதிரி வர அளவுக்கு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். அப்பப்போ நடுவில் கிளறி விட்டுட்டே இருங்க இந்த ஃப்ரை பண்ணும்போது. ஸோ ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோன்னா, இந்த ப்ராசஸ்னால தான் இதோட கொழகொழுப்பு தன்மை கம்ப்ளீட்டாக போகும். இது மாதிரி பண்ணுறதுனால இது கம்ப்ளீட்டாக குக் ஆகாது, ஆனால் அதோட கொழகொழுப்பு தன்மைலாம் போயிடும். நான் முதல்ல அதை கழுவி நல்லா கிச்சன் நாப்கின் வச்சு நான் தொடச்சி எடுக்க சொன்னேன் இல்லையா. ஸோ அதுவும் இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, இது ரெண்டும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அப்போ தான் நம்ம அந்த கொழகொழுப்பு தன்மை இல்லாமல் இந்த கிரேவி சூப்பராக பண்ண முடியும். பாருங்கள், இப்போ நம்ம வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை ரிமூவ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ரை பண்ண வெண்டைக்காவை நம்ம ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த கடாயில் மீதி எண்ணெய் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம கிரேவி இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு முதல்ல இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் இந்த ஜீரகம் நல்லா ஃப்ரை ஆகி பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். லோ டு மீடியம் ஹீட் வச்சு ஆனியனை நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அது கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வர வரைக்கும் ஆனியனை நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பியூரேவாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்குது. மீடியம் சைஸ் தக்காளி இருந்துச்சுன்னா நீங்கள் 2 சைஸ் தக்காளியை அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்த அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வேகணும் இல்லையா, அதனால் ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு லோ ஹீட்டில் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு நல்லா விஸ்க் பண்ணி வச்ச தயிரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஒயிட் விஸ்க் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த தயிர் நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருக்க தயிரை தான் நான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தயிர் ரொம்ப புளிப்பாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒயிட் விஸ்க்கை வச்சு தான் இதை விஸ்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்பூனை வச்சு கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நீங்கள் லோ ஹீட்லேயே நல்லா கலந்து விட்டுங்க. நல்லா கலந்து விட்ட அப்புறம் இதை நீங்கள் மீடியம் ஹீட்லேயே திருப்பி வச்சுருங்க. இப்போ இந்த கிரேவி நல்லா குக் ஆகி ஒரு பாயில் வரணும். பாருங்கள், கிரேவி இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது இந்த கிரேவியை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணுன்றதை பொறுத்து தான் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறது. எனக்கு நல்லா ட்ரை கிரேவியாக வேணுன்றதுனால நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு செமி கிரேவியாக அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு இல்லை 1 கப் அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் அளவுக்கு லோ ஹீட்டில் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா வெண்டைக்காய், அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் இந்த கிரேவியில் சேர்த்த அப்புறம் பொறுமையாக இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு 3 நிமிஷம் இது மீடியம் ஹீட்டில் குக் ஆகட்டும். அப்போ அந்த கிரேவி வெண்டைக்காயோட நல்லா சேரும்.
பாருங்க 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து நல்லா வெளியில பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா. ஸோ பிந்தி மசாலா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் செமி கிரேவி கன்சிஸ்டன்சில இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். ஆனா வந்து இது ஆறுன உடனே நான் சொன்னேன் இல்லையா அந்த ட்ரை கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால தான் நான் இப்பவே இதை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதுல கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷா நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க வந்து சூடான சப்பாத்தி, சாதம், புலாவ், ரோட்டி, பராத்தா இப்படி எதுக்கு வேணா நீங்க இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு செமி கிரேவியா வேணா கொஞ்சம் தண்ணியா இருக்கும் உங்களுக்கு பார்த்தா, அப்பவே நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அது கொஞ்ச நேரத்துல கெட்டியாகி அந்த செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ரெசிபி வந்து உண்மையாவே நீங்க வெண்டைக்காய் வச்சு செஞ்ச ரெசிபின்ற மாதிரி இருக்காது. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அந்த குழவழப்புலாம் சுத்தமா இருக்காது. அதே மாதிரி அந்த வெண்டைக்காயோட சத்தும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பிந்தி மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த வெண்டைக்காய் மசாலா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.